Hello, welcome to Taste Buds Sophie's Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்ட் பட் சோஃபிஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். கிளைமேட் இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பட் ஆனாலும் இந்த வாத்துக்கு குளிரே எடுக்காமல் தண்ணியில் நல்லா விளையாண்டுருக்கு. சரி, சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் வேண்டிய க்ராசரிஸும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாமேன்ட்டு பக்கத்தில் அந்த பார்க் வழியாக நம்ம WTC போகலாமேன்னு போனால் பார்க்கில் யாருமே இல்லை. சுத்தமாக ஒரு ஆளும் இல்லை. ரொம்ப டெசர்ட்டடாக ரொம்ப அமைதியாக இருந்தது பார்க்கே இன்னைக்கு. ரோடுக்கு அந்த பக்கம் என்னடான்னா காரெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இவங்க என்னடான்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஹாலிடே மூடில் இருக்கிற மாதிரியே தண்ணிக்குள்ளே போகிறதும் வர்றதும் என்ஜாய் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு பார்க்கும்போது தோணுது எனக்கு. டூ 2020 முடிஞ்சு 2021 கூட ஆரம்பிச்சிருச்சு. ஐ விஷ் எவ்ரிபடி எ வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த வருஷம் இனிமையாக அமையட்டும். அண்ட் நம்மளும் இந்த புது வருஷத்தில் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு vlog வந்து ஓப்பன் பண்ணலாம். வெல்கம் டு டேஸ்ட் பட்ஸ் பை சோஃபிஸ் கிச்சன். பார்க்கில் நல்லா சுற்றிட்டு வரும்போதே வந்து லுலுவில் வந்து வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வச்சுட்டு உடனே பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லன்ச் டைம். பசங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் செடியெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் வெயிலில் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பனியாக இருக்குன்னு சொல்லிட்டு ராத்திரி எடுத்து உள்ளே வச்சிடுறது. அதுக்கப்புறமா வந்து டே டைமில் கொஞ்சம் நேரம் வெளியில் விட்டால் அந்த டைரக்ட் சன்லைட்டு நல்லாயிருக்கும். இப்போ வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நண்டு இருந்தது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் கழித்து இன்றைக்கி நண்டு வாங்கி செய்ய போகிறோம். அந்த கொரோனா டைம்னால வாங்காமல் கொஞ்ச நாள் விட்டுலும் கிடைக்கல. பட் இப்போ வந்து நல்லா கிடைக்கிது. ஸோ அதனால் நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா வந்து சால்ட்டு, அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காரப்பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதிலே நீங்கள் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். பட் ஆனால் நான் வந்து ஆனியன் வதக்கும் போது தான் போடுறது. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 11:30. பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பசி வந்துடுற நேரம். ஸோ அதனால் அவங்களுக்கு குவிக்காக வீட்டில் வந்து கொஞ்சம் சப்போட்டா இருந்தது. ஸோ அதனால் சப்போட்டா மில்க் ஷேக் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த சப்போட்டா மில்க் ஷேக் வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லைனா வந்து நம்ம கொஞ்சமாக சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சப்போட்டா மில்க் ஷேக்கில் வந்து கொஞ்சமாக ஐஸ்கிரீம், ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் கூட நீங்கள் வந்து டாப்பிங்காக வைக்கலாம். இல்லைனா வந்து உள்ளேயே வந்து நீங்கள் மில்க் ஷேக்லேயே கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அது விப் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப திக்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்போட்டா மில்க் ஷேக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை ஸ்வீட்டன் பண்ணுறதுக்கு வீட்டில் கொஞ்சம் சாஃப்ட் டேட்ஸ் இருந்தது. ஸோ நம்ம அந்த
சவுதி டேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த டேட்ஸ் வந்து உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ்கிரீம் இல்லை அந்த மாதிரி ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மில்க் அண்ட் கொஞ்சமாக வந்து நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தண்ணி சேர்க்காம வெறும் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் திக்காக நல்லா மில்க் ஷேக் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டேட்ஸில் தோல் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அரைப்பட்டு வராது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெயினரில் ஊற்றி நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது ஒரு மிட் மார்னிங் வந்து கொஞ்சம் பசிக்கு நல்லா தாங்கும். அண்ட் ப்ளஸ் ஆல்சோ வெரி டேஸ்டியாகவும் ரொம்ப யம்மியாக இருக்கும். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுத்து அட்லீஸ்ட் லன்ச் டைம் வரைக்கும் கொஞ்சம் தாங்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் இந்த மாதிரி என்ன வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் மில்க் ஷேக் இல்லைன்னா வெறும் ஃப்ரூட்ஸாக கூட சிலருக்கு சாப்பிடுவாங்க. கிளாஸ் நடத்துறதுனால எங்கள் மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நண்டு குழம்பு செய்கிறதுக்காக ஹெல்தியான ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும் நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் நிறைய அரைச்சி நான் வந்து மிக்ஸி ஜாரில் முக்கால்வாசி கொஞ்சம் அரைப்படாததுனால ஒரு 2 நாளைக்கு இல்லைன்னா 3 நாளைக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மீதி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா. இந்த நண்டு குழம்புக்கு இந்த நண்டு மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் நண்டு மசாலா பவுடர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை வந்து நல்லா வந்து ப்ரௌனாக வந்து வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவுக்கு வேண்டிய ஐட்டம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் வந்து பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவும் வந்து ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், அப்புறமா வந்து நமக்கு வேண்டிய அளவு கொஞ்சமாக கிராம்பு ஒரு 3 கிராம்பு எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் லைட்டாக ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா வறுப்பட்ட அப்புறமா நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அளவு எடுத்துக்க போகிறேன். இந்த தேங்காய் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்ல லோ ஃப்ளேமில் வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம அவசரப்பட்டு தீ ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா தேங்காய் வந்து சீக்கிரமாகவே வந்து ப்ரௌன் ஆகிடும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அது நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நமக்கு வேண்டிய ஆனியன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 4 பேருன்றதுனால ரொம்ப வந்து கிரேவி வேண்டாம் அப்படின்னால அரை மூடி தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கோகனட் ஆயில் வந்து இங்கே இப்போது யுஏஇயில் கிடைக்கிது. இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போது சில பேருக்கு கோகனட் ஆயிலோட ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கோகனட் ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து கோகனட் ஆயில் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனாலுமே வந்து இட் இஸ் ஜஸ்ட் இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் யாருக்காவது இஃப் யூ திங்க் அது நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து நமக்கு வேணும் ஆனால் அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இந்த கோகனட் ஆயில் வந்து டெஃபினெட்லி இட் பி யூஸ்ஃபுல். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது. நான் வந்து லூலூவில் வாங்கிட்டு வந்தேன்.
நம்ம எண்ணெய் சூடானதும் அந்த சட்டியில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆனியனும் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நம்ம வறுத்துக்கலாம். நம்ம எல்லா ரெசிபீஸ்லையும் செய்கிறது தான் மினிமம் பேசிக்கான கிரேவி என்னென்னு. ஸோ அந்த கிரேவி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்ல பச்சை வாசனை போனதும் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்து நம்ம நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த நண்டு கிரேவியோட மெயின் டேஸ்ட்டே வந்து நம்ம அரைச்சிருக்கிற அந்த மசாலா தான். நம்ம தேங்காய் வந்து நல்ல ப்ரௌனாக வறுத்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல பெக்யூலரான டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற நண்டு வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 minutes to 10 minutes வந்து நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு காரம் ஆல்ரெடி நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் மேரினேட் பண்ணும்போது. ஸோ அதனால் கவனமாக கொஞ்சமாக உப்பு காரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி நம்ம ஒரு 5 minutes ஒரு 10 minutes வந்து மூடி வச்சு நம்ம நண்டு வந்து நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியா பொடியே சேர்க்கலை. உங்களுக்கு வந்து திக்னஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியா பொடி வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வறுக்கும் போதே மசாலா வறுத்தோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாகவும் சேர்த்து அதில் வறுத்து நீங்கள் அரைச்சி போட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு ஆக்சுவல் ரெசிபியில் வந்து அவங்க தனியா பொடி யூஸ் பண்ணாதனால நானும் யூஸ் பண்ணலை. பட் டேஸ்ட் இஸ் வெரி நைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த பட்டை மட்டும் சின்ன சின்னதாக வந்து உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ டார்க்காக வந்து மசாலா நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ பேஸ்ட் மாதிரி நம்ம வேணுன்றதுனால இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ இப்போ நண்டுமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கலர்லாம் மாறிடுச்சு, நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நண்டு வந்து குக் ஆன அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம இந்த நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரைஸில், சப்பாத்தியோட, அப்புறம் தோசையோட, இட்லியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பத்தோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ வந்து நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இதோட ரைஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி வச்சு லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See you again with another exciting video. நன்றி, வணக்கம்.